தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டம் மற்றும் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதங்கள் காரசாரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் ரேஷன் அரிசியின் தரம் குறித்த விவாதம் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே வார்த்தை போரையே உருவாக்கியது. விவாதத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் செங்கோட்டையன் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசியை மக்கள் பலர் சமைத்து உண்பதில்லை என்றும் அதை ஆடு கோழிகளுக்கு தீவனமாகத்தான் பயன்படுத்தி வருகிறார்கள் எனவும் அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்து அவையை சூடேற்றினார். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. இதற்கு உடனடி பதிலடி கொடுத்த திமுக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாங்கள் தரமான அரிசியைத்தான் கொடுத்து வந்தோம் எனவும் ரேஷன் அரிசியை சாப்பிட்டால் சர்க்கரை அளவு குறையும் என்பதால் முன்னாள் அமைச்சர் KN நேரு கூட அதைத்தான் சாப்பிடுகிறார் எனவும் கூறி அவையில் சிரிப்பலையை ஏற்படுத்தினார். முன்னாள் அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன், ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு அதை சுகரை கம்மியாகும் சொல்லி அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அமைச்சர் செங்கோட்டையனின் பேச்சை கேட்டு பொங்கி எழுந்த KN நேரு அவை முன்னவர் எந்த அர்த்தத்தில் ஆடு மாட்டுக்கு தீவனம் என கூறுகிறார்? மருத்துவர்கள் அறிவுரைப்படியே சர்க்கரை அளவை குறைக்க தான் ரேஷன் அரிசி சாப்பிடுவதாகவும் காலையில் எழுந்ததும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதைப் போல மக்கள் ரேஷன் அரிசியை சாப்பிடுகிறார்கள் எனவும் விளக்கம் அளித்தார். அவை முன்னவர் சொல்றார், ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்க உனக்கு வச்சீங்க இந்த ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா? அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. விவாதத்தில் குறுக்கிட்ட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா KN நேரு ரேஷன் அரிசி சாப்பிடுகிறார் என்பது இப்போதுதான் தனக்கு தெரியும். இன்றைய சூழலில் 90% மக்கள் ரேஷன் அரிசியை நேரடியாக சாப்பிடுவதில்லை, அதை இட்லி மாவுக்குத்தான் பயன்படுத்துகிறார்கள் என கூறினார். ஆனால் தங்கள் ஆட்சியில் முதலமைச்சர் அறிவித்தபடி சன்னரக அரிசி வழங்கி மக்கள் அனைவரையும் ரேஷன் அரிசியை சாப்பிட வைப்போம் என்றார். ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிடுறாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. நம்மளுடைய எல்லார் வீட்லயும் இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி நிறைய பேர், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிடறான்னு சொல்றாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது போல. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும், யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறதில்லை பெரும்பாலும். அதிமுக உறுப்பினர் R காமராஜ் குறுக்கிட்டு ரேஷன் அரிசி வாங்குவதை கொச்சைப்படுத்த கூடாது என கூறியதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா யாரையும் கொச்சைப்படுத்தவில்லை, உண்மையான நிலவரத்தை சொல்வதாகவும் இலவசம் என்ற வார்த்தையே தவறு, இது மக்களின் உரிமை என்றும் கூறினார். கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. அதனைத் தொடர்ந்து ரேஷன் அரிசியின் தரம் குறித்து பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மத்திய அரசு தொகுப்பில் இருந்து சத்தீஸ்கரில் இருந்து வந்த அரிசி பழுப்பாக இருந்ததால் தங்களுக்கு பஞ்சாப் ஆந்திர மாநிலங்களில் இருந்து தரமான அரிசியை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினோம் என்றார். தொடர்ந்து அரிசியின் நிறம் குறித்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் விளையும் அரிசி தன்னை போல கருப்பாகத்தான் இருக்குமே தவிர பேரவைத் தலைவர் போல சிவப்பாக இருக்காது என கமெண்ட் அடித்து அவையை கலகலப்பாக்கினார். மன்னவர் அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவையை சும்மா நடத்துறதுக்காக அவர் முயற்சி பண்ணணும். அவரே ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார் என்று சொன்னால் எப்படி அவை நடத்த முடியும்? ஒண்ணு, இப்ப ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த இடத்துல தான் உட்கார்ந்தார். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த பொது விநியோக திட்டத்தில் உங்க ஆட்சியில் அரிசி சரியான எங்கேயாவது ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருப்பாரா? அதுவும் இல்லை. ஏதோ ஏன் சொல்றாருன்னு சொல்றேன். பொதுவாக ரேஷன் கடைக்கு வருகிற அரிசி எப்படி இருக்கும் கேட்டா, தமிழ்நாட்டில் நம்ம நெல்லை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அந்த நெல்லை பர்ச்சேஸ் பண்றதை அரிசியாக்கி அது ஈடு செய்து விட்டு எஞ்சி இருக்கிற அரிசி எங்கிருந்து கொடுக்கறாங்கன்னா மத்திய அரசாங்க தொகுப்பத்திலிருந்து அரிசி தராங்க. அது சத்தீஸ்கர்ல இருந்து வரும், பஞ்சாப்ல இருந்து வரும், ஆந்திராவில இருந்து வரும். இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டா, தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும், உங்களை மாதிரி சகப்பா இருக்காது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினாலே இந்த சிக்கல் வராது என்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு அற்புதமான அரிசியை கொடுக்க முடியும் என்று தன் தரப்பு ஆலோசனையை முன்வைத்தார். அரசுடைய நேரடி நெல் கொள்முதலிலிருந்து
கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. அது காலம் தாழ்த்தி அனுப்புகின்ற காரணத்தினால்தான் இந்த பழுப்பரிசி வருகின்றது. அது மட்டுமல்ல, மழை காலத்திலே ஈரப்பசையோடு நம்ம கொள்முதல் செய்கிறோம். அதனால உணவுத்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செய்தவுடன் உடனுக்குடன் அரவை ஆலைக்கு அனுப்ப வேண்டும். மற்றொன்று, வெளிமாநிலத்திலிருந்து தான் வரும்னு சொல்றாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா வெளிமாநிலத்திலிருந்து அரிசி மத்திய அரசு கொடுப்பதில்லை. பற்றாக்குறையா இருந்தா வெளிமாநிலத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஆந்திராவில் இன்றைக்கு அருமையான அரிசி தயார் பண்ணிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. அதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அற்புதமான அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்ல டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணா இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். ஆனா இப்பொழுது இருப்பதை விட 2500 கோடி கூடுதலா செலவாகும். இறுதியாக பேசிய உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் 11 மாவட்டங்களில் ஆய்வு செய்த போது மக்கள் ரேஷன் அரிசியை இட்லி தோசைக்கு அதிகமாக பயன்படுத்துவது தெரிய வந்ததாகவும், தீபாவளிக்கு முன்னதாக மக்கள் விரும்பும் தரமான பழுப்பில்லாத சன்னரக அரிசி வழங்கப்படும் என்றும், வேளாண் துறை மூலமாக டிரையர் இயந்திரங்களை வைத்து நெல் கொள்முதல் செய்யப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். அரிசி அந்த காலத்துல எம்ஜிஆர் சொன்னது போல தரமான அரிசி, உணவுக்கு பயன்படும் அரிசியா கொடுக்கணும். அது மோட்டார் ரகம் வேணுமா இல்லை கிரேடியை வேணுமாங்கிறது கண்டறிந்து பண்ணுங்கன்னு உடனே ஆய்வு செய்து இது மாதிரி இப்போ சொன்ன மாதிரி கிரேடியில் அதிகமாக விவசாயிகள் அதிகமாக அதான் நல்லா இருக்கிறாங்க. அதனால் அதை அதிகப்படுத்துகிறோம். ஆந்திராவில் முன்னாள் சொல்லியிருந்தாரு, ஆந்திராவில் பயிரிடப்பட்ட அரிசி இது மிக சின்ன ரகம் தான். ஆந்திரா கர்நாடகாலாம் அதை தான் இந்த மத்திய அரசு கூட்டத்து மூலமாக கொண்டு வராங்க. அந்த அரிசி தான் இப்போ நம்ம கிரேட் ஏன்னு கொண்டு வரோம். அதை தான் அதிகப்படியான நம்ம மக்கள் பயன்பாடு விரும்புகிறாங்க. அந்த தரமான அரிசியும் மக்கள் உணவுக்கு பயன்படுத்தும் முறையில் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் அன்றாட உணவுக்கு சாப்பாடு பயன்படுத்தும் வகையில் பயன்படுத்துக்காக பண்ணுறோம். இனி வரும் காலங்களில் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் ஜனவரி சீசனுக்குள்ளேயே தீபாவளிக்குள்ளேயே நல்ல தரமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சன்ன அரிசி கொண்டு வருவோம்.